ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நல்லெண்ணெய் இப்போ எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லெண்ணெய் இந்த எள்ளு செடியிலேருந்து தான் வருது. நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. பட் நான் வந்துட்டு அதை காட்ட வரல. இன்றைக்கி எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 பேக் கிட்ட கண்டம்னேட் ஆகிடுச்சு. இது வைக்கோலோட குவாலிட்டி சரியில்லாததுனால தெரியுதா, இதெல்லாம் வந்துட்டு ஊற வச்சு வைக்கோல். பட் இதை தூக்கி போட்டு இது வந்துட்டு செட் ஆகாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி போட்டிருக்கிறேன். இது இவ்வளோவும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 கிலோ கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இதுதான் பெரிய அடியாக இருக்குது. இல்லாட்டி ரெகுலராக கோயம்பேடு போயிருந்திருக்கும். பட் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ்லேயே இப்படி ஆனது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. தெரியுதா, வைக்கோல் குவாலிட்டி வந்துட்டு இது இப்படி இருக்குது. ரொம்ப மக்கி போன மாதிரி இருந்தது. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ புது வைக்கோல் வாங்கியிருக்கிறேன், அதையும் காட்டுருவாங்க. இது வந்து கேழ்வரகு. நீங்கள் ராகி மாவுன்னா சொல்கிறீங்க இல்லையா, ராகி மாவு ஆரியம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி கேழ்வரகுல ஒரு பட்டர்ஃப்ளை உட்காந்து தேன் எடுத்துகிட்டு இருக்குது. இதில் என்ன தேன் இருக்குதுன்னு தான் தெரியல எனக்கும். லவ் பண்ணுறதுங்க போல அதுங்க. இதுதான் நம்ம புதுசாக வாங்கின வைக்கோல். 2 டேஸ் அதை வச்சு தான் நம்ம பேக் பண்ணிகிட்ருக்குறோம். தெரியுதா உங்களுக்கு? அந்த வைக்கோலுக்கும் இந்த வைக்கோலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? பச்சை இருக்குது, பட் வந்துட்டு பச்சை வந்துட்டு நமக்கு நல்லா காஞ்சிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னாங்க. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாச்சும் வந்துட்டு மேலே வந்துடணும்னு சொல்லி. நானும் டாக்டர் ஃபீல்டெலாம் வந்துட்டு இதில் வந்துட்டு லாக் ஆகி உட்காந்துருக்குறேன். லாக் ஆகியில் பிடிச்சி தான் பண்ணுறேன். பட்டு நிறைய நம்ம எதிர்பார்க்காத வழியிலேருந்துலாம் பிரச்சனைங்க வருது. ஸோ எல்லாமே ஒரு அனுபவம் தானே. இருந்தாலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.